ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட என் வார்த்தைகளை இப்போது நீ கேட்டுவிட்டாய்தானே? என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நிறைஞ்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்காம தடையும் தாமதமும் வருவதை பார்த்துட்டு தான் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்தேன். நீயும் எல்லா தடைகளையும் தாண்டி நான் சொல்றதை கேட்க வந்து விட்டாயல்லவா? இனிமே நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவே வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் தோக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சது மாதிரி நடக்காம போயிருக்கலாம். ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு நீ முடிவுக்கு வர வேண்டாம். நான் எப்பவுமே உனக்கு ஒரு வழியை மூடுறேன்னா இன்னொரு ஒரு நல்ல வழியை உனக்காக திறந்து வைக்க போறேன்னு தான் அர்த்தம். நல்லது வரும் வரை நீ காத்திருன்னு நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பா நீ போற பாதையில நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இனி தினமும் ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய பக்கம் போல இருக்க போது. நேற்று என்ன நடந்ததுங்கிறது முக்கியமல்ல, இன்னைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கையில தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேவையான நல்ல விஷயங்களை பற்றி நினைக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை இன்றிலிருந்து இப்போதிலிருந்து மாற ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதும் நீ தைரியமா துணிவா தெம்பா இருக்கும்போது உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ யாருன்றத மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுன்ற அவசியமும் இல்லை. உன்னை மற்றவங்க மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்க தேவையும் இல்லை. நீ உன்னை நம்பு, உனக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடு. அதுவே தானாக உனக்கான மதிப்பையும் மரியாதையும் பெருமையையும் பேரையும் புகழையும் கூட பெற்று கொடுத்து விடும் என் செல்லமே. ஒருத்தர் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட நீ கேட்க வேண்டிய கேள்வி, நீ முதல்ல முயற்சி செஞ்சியாங்கிறது தான். உனக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். நீயாகவே எனக்கு இது சரி வராது, எனக்கு நடக்காது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு முன்பாக அதற்கான முயற்சியை நீ செஞ்சியான்னு யோசிச்சு பாரு. உனக்கான முயற்சிகளை நீ செய்தால் மட்டும்தானே உன்னுடைய கனவுகள் நனவாகும், காரியத்தில் வெற்றி உண்டாகும். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை நான் சிறப்பாய் மாற்றி அமைப்பேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி கொடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகத்தானே இருப்பாய். எதை நினச்சும் கவலைப்படாத. உன் மனசில் இந்த வராகி அம்மாவை உறுதியாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை எனும் பயணத்தில் வரும் தடைகள் எல்லாம் தானாகவே கலந்து போகும். நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும்போது வாழ்க்கை நிச்சயம் உனக்கு வெற்றிகளை தந்துவிடுவேன் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அழுதாலும் பரவாயில்ல, எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளர்ந்து விடாம இந்த வராகி அம்மாவை உதவிக்கு கூப்பிட்டினா அடுத்த நொடியே நான் ஓடி வந்து உனக்கான அடுத்தடுத்த படிகளை தானாக திறந்து வைப்பேன். எப்போதும் முகத்தில் புன்னகையோடும் உள்ளத்தில் நம்பிக்கையோடும் இருந்துவிடு. நீ என் மேலே வச்ச நம்பிக்கையை இந்த வராகி அம்மா நிச்சயம் வெற்றிகரமாக ஆக்கி தருவேன். உன் வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். என்னுடைய சக்தியின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான முன்னேற்றத்தை மிக பெருசாக கொடுக்க போகிறேன். உன்னுடைய சோர்வை மாற்றி உன்னுடைய சோகத்தை போக்கி உனக்கு சுறுசுறுப்பையும் வலிமையும் தெம்பையும் நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய சந்தேகத்தையே உனக்கு நம்பிக்கையாக நான் மாற்றி காட்டுவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கனவுகளை நனவாக்கி உன்னை பாதுகாக்கும் கவசமாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நானே தந்துடுவேன் என் செல்லமே. உன் மனசில் இருண்டு போயிருக்கிற மூளைகளில் எல்லாம் நம்பிக்கையின் ஒளியை ஏற்று. பயம் உன்னை சங்கிலி போட்டு கட்டினாலும் இந்த வராகி அம்மா அந்த சங்கிலியை உடைச்செறிஞ்சு உன்னை காக்கும் கருவியாக இருப்பேன். நீ தடுமாறினாலும் என் கரங்கள் நிச்சயமாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். உன் பெயரை வெற்றியாளராக சொல்வதற்கும் அறிவிப்பதற்கும் இந்த வராகி அம்மா ஆவண செய்ய போகிறேன். அதாவது நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறேன். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. என் அருளால்
இனி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். பயமும் தோல்விகளும் உன்னை தழுவினாலும் தள்ளினாலும் என் ஆசீர்வாதம் உன்னை எழுப்பி வாழ வைக்கும். தோல்வி உன்னை தடுக்கும்படியும் நீ தோத்து போகும்படியும் இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். உன்னை வலிமையாக்கி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வேன். இருள் சூழ்ந்தாலும் விடியல் வருவது போல துன்பம் வந்தாலும் சந்தோஷம் வரும்னு நம்பு. என்னுடைய கருணையும் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உனக்கு நம்பிக்கையை தரும். வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன். விடாமல் போராடிக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்றும் துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. வெளி உலகம் உன்னை என்னதான் குறை சொன்னாலும் என் உள்ளம் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கும்போது என் அருளால் நீ உயர்ந்தே தீர்வாய். பயமும் சந்தேகமும் உன்னை கீழே தள்ளினாலும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இனி உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகி என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு என்னுடைய கருணை உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகுது. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய போராட்டமும் சேர்ந்து இப்போது உனக்கு மிகப்பெரிய வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது தானே. என்னுடைய ஆசீர்வாதம் இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதே இந்த நிமிஷமே உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்கிறேன். உன்னை வழிநடத்தும் திசைகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ போகும் பாதை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை கண்டும் கவலை கொள்ளாதே. என் மனசில் நீ இருக்கிற, ஆனால் உன் மனசில் பயம்தான் பெருசாக இருக்குது. முதல்ல அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வராகி அம்மாவை மனசார நம்பு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராம வராகி அம்மா நீ என் பேரை சொன்னீன்னா கண்டிப்பாக நான் உன்னை முன்னேற்றுவேன். என் அருளால் உன்னை காக்கும் கவசமாக நான் இருந்து உன் வெற்றிக்கான ஒளியையும் காட்டப் போகிறேன். மாபெரும் மலையே நகர்த்தக்கூடிய சக்தியாக நீ இருக்கிறாய் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ. யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அப்படிதான் உன்னுடைய பலத்தையும் அறியாத அப்பாவி பிள்ளையாகவே நீ இருக்க. உன்னுடைய கனவுகளை நனவாக்கி என் திருவருளால் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா தயாராகிவிட்டேன். நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் அதை முடிவாக உனக்கு வெற்றியாக நான் மாற்றி காட்டுவேன். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நிச்சயம் ஜெயிக்கத்தான் போகிறாய். எதிரிகளும் அல்ல, என் முன் சோர்வுகளும் அல்ல, ஜெயிக்க போகிறது நீதாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான வலிமையும் துணிவையும் தைரியத்தையும் முயற்சிகளையும் பயிற்சிகளையும் கூட இந்த வராகி அம்மாவே கொடுத்து உன் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றியை கொண்டு வருவேன். புயல் வந்தாலும் அஞ்சாத மனசை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இருளில் தடுமாறிக்கிட்டு இருக்க உன்னுடைய கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். இரவு எவ்வளவு கருமையாக இருந்தாலும் நீ எப்போதும் நட்சத்திரமாக பிரகாசிக்கத்தான் போகிறாய். சோதனைகளை தோளில் சுமந்து கொண்டு கஷ்டப்படும் உனக்கு இப்பொழுதே உன் வாழ்க்கையை உயர்த்தி சிறகு முளைச்சு நீ பறக்கும்படியும் மனசு அமைதியா இலகுவா இருக்கும்படியும் செய்ய போறேன். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. ஏன் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றேன். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக இப்போது நான் வெற்றியை தரப்போகிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை பயணம் இப்போது கடினமானதாக இருந்தாலும் நான் உனக்கு வலிமையை கொடுத்து என் அருளால என் கரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்.